நைட்டு 12 மணிக்கு நான் எந்திரிச்சு வந்தாக்கெல்லாம் அவள் வந்து வெளியே நின்று இருந்தா, கொலுசு பொண்ணு குழந்தையோட நின்று இருந்தா. எதையுமே வேண்டுன்னா நிறைவேற்றி கொடுப்பா. அம்மா சச்சுருவா வருவா, பேசுவா. இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். வருஷமா எங்க அம்மா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா யாருமே வரலைன்னா அது முறையிட்டு அழுதுட்டு போவேன். கோயிலுக்குள்ள வந்து வேண்டினதை விட அவள் வாசல்ல நின்று வேண்டினது தான் ரொம்ப அதிகம். இன்னும் அவளை தான் வேண்டிட்டு இருக்கிறோம். அவளை தத்தி வாங்கணும். வாசல் நின்று அழுதேன். ஆனா என் வாழ்க்கையை தலைகீழ மாத்திருக்கா. தாத்தாட்ட கும்பாபிஷேகம் நடக்கிறக்குள்ளே எடுக்கிறா குழந்தை வரணும் அப்படின்னு வேண்டுனேன். கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப என் பிள்ளை மோசமான வேண்டுனேன். அந்த ஃபிக்ஸ் ஒரே நாளில் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி தீர்த்தை வாங்கி கொடுத்தேன். மனநலம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாங்க. அதுவும் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதான் பாக்கியம் எனக்கு உண்மையிலுமே சத்தியமா கன்னிமுத்துவோட பாக்கியம் தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. அம்மாட்ட குழந்தை செல்வம் இல்லை என்று கேட்ட வந்தவங்களுக்கு உடனே அள்ளி தருவா குழந்தை பாக்கியம். 2வது கணவன் விட்டு பிரிஞ்சு போன திரும்பி வர வேண்டி மனைவி கேட்பா, கணவன் வேண்டும் என்று அது நிறைவேற்றி கொடுப்பா. கடன் தொல்லை நோய் நொடி தீர்த்து கொடுப்பாள். செல்வத்தை அள்ளி தருவாள். கேட்டு மண்டிட்டு கண்ணீர் விட்டால் கண்டிப்பாக எந்த இது இல்லாமல் அள்ளித்தரக்கூடிய கன்னிமுத்து, ஸ்ரீ கன்னிமுத்து மாரியம்மன். இந்த அம்மா வச்ச நாள்லேருந்து இந்த அம்மாவை நினச்சே நான் தினம் அழுவேன். இப்போ யாருமே வந்து கும்பிட வர்றதில்லை, திறக்கிறது இல்லைன்னு ரொம்ப நாள் அழுதுருக்கிறேன் தம்பி. ஆனால் யாருமே வரலைன்னா அது இப்போ முறையிட்டு அழுதுட்டு போவேன். மறுபடி வருவேன். எனக்கு காலெல்லாம் வலிக்கும். இப்படியே இருக்குது. என் பையன் ஒன்று காணாமல் போனான். நான் வந்தால் உனக்கு மொட்டை அடித்து கிடாய் வெட்டுறேன்னு வேண்டியிருந்தேன். அதெல்லாம் செஞ்சேன். ஆனால் வரும்போது சின்ன கோயிலாக தான் இருந்தது. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா அந்த அம்மாவோட அருளாக தான் வந்திருக்குது. என் பையனுக்கு 4-5 வருஷமாக பொண்ணு தேர்ன கிடைக்கவே இல்லை. இவள்கிட்ட வந்து மண்டிட்டு இது பண்ண எல்லாமே முடிவு ஆயிடுச்சு. என்ன இந்த வைகாசியில் கல்யாணம் வச்சுருக்கோம். நாங்கள் இந்த அம்மா அருள்னால தான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வீட்டுக்காருக்கு வந்து 50 வருஷம் ஃபிக்ஸ் இருந்ததே சரியா ஆகலை. இங்கே வந்து சாமிகிட்ட வந்து முறையிட்டுட்டு போனாங்க. பின்னாடி ஒரு கௌரிக்கை வச்சுட்டு போனாங்க. அதே போல் ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி முடித்து நல்லபடியாக வந்தாரேன். 2வது கைக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி வந்திருந்தாங்க. சாமிகிட்டே தான் வந்து முறையிட்டாங்க. எனக்கு காசு வேணா, எல்லாத்துக்குமே நீ தான் பார்த்துக்கோனாத்தா அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு போனேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மா கேன்சர்னால நான் வேண்டுனேன், ஃபிக்ஸ் வரக்கூடாதுன்னு வேண்டுனேன். 3-4 மாதமாக ஃபிக்ஸில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வேண்டுனேன். அந்த ஃபிக்ஸ் ஒரே நாளில் நிறுத்திட்டாங்க. அதே மாதிரி தீர்த்தை வாங்கி கொடுத்தேன். மனநலம் இல்லாமல் இருந்தாங்க. ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருந்தாங்க. அதுவும் சரி பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் அம்மாவை இருக்கக்கூடாது, எங்கள் அம்மா உயிரை எடுத்துருன்னு கும்பிட்டேன். 3வது நாள் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். எங்கே போல இந்த சாமி தான் முன்னாடி நினைப்பேன். இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே அந்த ஆத்தா தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க வாழ்க்கை 2வது வாழ்க்கை தான். ஆனால் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். ஒரு 7 வருஷமாக லவ் பண்ணேன். ஆனால் அவங்க வீட்டு சைடில் எந்த இதுவும் இல்லை. அப்புறம் கல்யாணம் பண்ணி நாங்களே போய் கல்யாணம் பண்ணுறதுக்கெலாம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம். ஆனால் வந்து அவர் வந்து வரவே இல்லை. லாஸ்ட் டைமில் வரலன்னுட்டார். அதுக்கப்புறமா என் ஆத்தாட்ட வந்துட்டு அழுதேன். நான் பழகிட்டேன், எல்லாத்துக்கும் தெரியும், நான் இவரை தான் கல்யாணம் பண்ணி இவர் கூட தான் வாழணும் அப்படின்னு. நான் இதில் என்ன தாலி போடுவாங்களோ அந்த தாலி நான் உனக்கு காணிக்கையாக செலுத்துகிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை அமைச்சு கொடுன்னு வேண்டுனேன். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்கார் சைட்லேயே அவங்களே கூப்பிட்டு எனக்கு அவங்க நல்ல முறையாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அது என் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய இது ஆத்தானால் அமைஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை தான் வந்து ஒவ்வொன்றும் வேணும்னா வந்து எனக்கு இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு என் கனவுல வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதை அப்போவே போய் எல்லாத்தோடய சொல்லுவேன். சாமி என்ன கேட்குது, ஊஞ்சல் கேட்குது, இப்படி நான் சாப்பாடு கேட்குது, இன்றைக்கி நான் பட்னியாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து என் கனவுல வந்து சொல்லுவாங்க. நான் அழுதழுது எல்லாத்தோட போய் நான் சொல்லுவேங்க, இப்படி இருக்குது சாமி இப்படி எல்லாம் வந்து சொல்லுது அப்படின்னு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே எல்லாமே நடந்துச்சுங்க. நான் இந்த ஏரியாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வீடு தான் பார்த்தேன். அந்த வீடு எனக்கு அமையலை. வந்து அத்தாக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு போனேன். அது குழந்தைக்கு நேர் ஆப்போசிட்லேயே எனக்கு ஒரு வீடு கிடச்சிது. அப்புறம் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டுனேன்.
என் பிள்ளை கல்யாணம் ஆச்சு 2 வருஷமா குழந்தை இல்லை. இந்த ஆத்தாட்ட கும்பாபிஷேகம் நடக்கிறக்குள்ளே எடுக்கிற குழந்தை வரணும் அப்படின்னு வேண்டுனேன். என்ன வேண்டுதலையோ என் பிள்ளை நல்லா டிகிரி 2வது டிகிரி படிக்க போகிறா. அவகிட்ட என்ன வேணுனாலும் நடக்கும். எல்லா மக்களையும் காப்பாற்றுவா. சின்ன கோயிலேருந்து நாங்கள் ஓரளவுக்கு நல்லா அவளை இதாக பண்ணி வச்சுருக்கிறோம். எந்த குறையும் விடக்கூடாது. எல்லா மக்கள் நல்லா இருக்கணும், நாங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு சாமி மேலே அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எந்த கோயிலுக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நான் போக மாட்டேன். ஆனால் வந்து இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடத்துகிற வரைக்கும் நான் கூட இருந்துங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யாரும் வரல என் கூட. இங்கே வந்து ஆத்தாளை கும்பிட்டேன். எனக்கு கண்ணை மூடின்னு இருக்கும்போதே நீ வந்து அழுகாத, நான் இருக்கிற உனக்கு துணையாக இருக்க, நீ போ, நல்லபடியாக உனக்கு கண்ணு திறக்கும், கண் நல்ல பார்வை கிடைக்கும், நீ என்ன வேண்டிக்கின்னு போனியா அதை எனக்கு வந்து செய் அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா எனக்கு தகுரித்தை கொடு, எனக்கு திறமையை கொடு, எனக்கு பயத்தை கொடுக்காத, எனக்கு பயமாக இருக்குது உள்ளே போகிறதுக்குன்னு சொல்லி கண்ணை மூடிட்டே இருந்தோம் பயந்துட்டு. அப்போ வந்து என்னை ஒரு அடி அடித்து உடம்பு மேலே நீ என்னத்தை பயந்துன்னு கிடக்கிற, நீ பயக்க வேணாம், நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சரிம்மா யாருன்னு தெரியல என்னை பிடிச்சி அடிக்கிறாங்கன்ட்டு என் கூட ஒரு கலாக்காவுன்ட்டு என் பக்கத்து வீட்டுக்கார அக்காவை தான் நான் கூட்டிகிட்டு போனேன். எனக்கு யாரும் என் கூட வரல. அந்த அக்கா வந்து ஏன் தூங்கி விழுறேன்னு கேட்டுச்சு. தெரியலம்மா என்னான்னு எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னேன். நீ தூங்காத நான் இருக்குன்னு அந்த அம்மாலும் சொல்லிச்சு. மறுபடியுமே எனக்கு தூக்கம் வந்துச்சு. தூங்கவே தூங்காத, நீ தைரியமாக இருந்துட்டு நான் தான் உன் பக்கத்தில் இருக்கிறவன், நான் தான் உன்னை என்னை பற்றி நீ தெரியுமில்ல, நீ கூட வந்தல்ல, அவை பக்கத்துலேயே வந்து தான் நான் உன் கூட கேறேன் அப்படின்னு சொன்னேன். எனக்கு யார் என்னான்னு எனக்கு தெரியலம்மா, எனக்கு பயமாக இருக்குதுன்னு. நீ நேராக ஆப்ரேஷன் பண்ணி 3 நாள் கழித்து என் வாசப்படிக்கப்போ நீ டெய்லி போய் என்கிட்ட அழுவில்லை அப்படின்னு கேட்டுச்சு. முதல் வாழ்க்கையில் குழந்தை இல்லை, ஆனால் இந்த வாழ்க்கையில் இருக்குமோங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் எனக்கு வந்து கல்யாணம் ஆனோடனே குழந்தை அமைஞ்சிச்சு. அதுவும் எனக்கு வந்து ஒரு பொக்கிஷன் தான் இந்த ஆத்தானால் கிடைச்சது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி அடிப்பாங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அவர்னால. அவர் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆத்தாட்ட ரொம்ப அழுது வேண்டியிருக்கேன். ஆனால் நான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து வேண்டினதை விட அவள் வாசலில் நின்று வேண்டினது தான் ரொம்ப அதிகம். கோயிலுக்குள்ளே வேண்டியிருந்தா கூட எனக்கு என் வாழ்க்கையை மாற்றி கொடுத்துருப்பாங்கிறத விட வாசல் நின்று அழுதேன். ஆனால் என் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்கா. அது ரொம்ப பெரிய விஷயம் என் லைஃப்பில் நடந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த ஆத்தாவோட கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் என் வீடு. ஆனால் அந்த வீட்டில் இருந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ எல்லாருமே சொன்னாங்க, இந்த ஆத்தாவோட கோயிலுக்கு எதிர்காலம் இருக்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்னு என் காது படவே நிறைய பேர் பேசினாங்க. ஆனால் அது எல்லாமே மாற்றி கொடுத்து இப்போ நான் அவள் கோயிலில் அவளுக்கு அவளோட இதெல்லாம் வேலையெல்லாம் எடுத்து செய்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலமையில வச்சுருக்கா. இந்த ஆத்தாவை நம்பி நான் வந்திருக்கிறேன். எங்கள் அடை நான் தொழில் நடத்தினேன். எங்கள் அடை இப்போ தீப்பிடிச்சு இருந்தங்காட்டி அவள் தான் என்னை காப்பாற்றினான். அவள் இல்லைன்னு நாங்கள் இல்லை. குழந்தை குட்டியில் நல்லா இருக்கணும். அவளைத்தான் நாங்கள் நம்பிட்டு இருக்கிறோம். இப்போவும் தொழில் தான் நம்பிட்டு இருக்கிறோம். அவளைத்தான் நாங்கள் வேண்டிகிட்டு இருக்கிறோம். இன்னமும் அவளைத்தான் வேண்டிகிட்டு இருக்கிறோம். அவளை தத்தி வாங்கணும். அவள் காப்பாற்றி கொடுத்தது அவள் தாங்க எங்களைய. இன்னும் நல்லா இருக்கணும். கன்னிமுத்து மாதிரி எங்களை காப்பாற்றணும். கும்பாபிஷேகம் நடக்கிறப்ப என் பிள்ளை டேட் தள்ளி போய் மாசமானா நிறைய கஷ்டப்பட்டது. அதே வீட்டை வாங்கி இந்த ஏரியாவுக்கு வந்தேன். நைட்டோட சுற்றி எனக்கு கொலுசு சத்தம் கேட்கும். இவர் முனியப்பன் வச்சுருக்குறாங்க, குதிரை சத்தம் கேட்கும். ஃபுல்லாக சுற்றி அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு யார் என்ன நினச்சாலும் மனசார கண்டிப்பாக நடத்தி கொடுப்பாங்க. என்னோடய வேண்டுதல் நிறைய நடந்திருக்கு. என் பொண்ணுக்கு அப்புறம் குழந்தை ரொம்ப வருஷமாக இல்லை, 8 வருஷம் இல்லை. வேண்டுனேன், எனக்கு ஒரு பையன் கொடுத்தாங்க. அதுவும் நடந்துச்சு நல்லபடியாக. என் பையன் இப்போ இருக்கான் 10 வயசில். இந்த கோயில் எல்லாமே எடுத்து நாங்கள் முன்னாடி நடத்திட்டு இருக்கோம். எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் சாமி உங்களுக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நாங்கள் நல்லபடியாக செஞ்சுட்ருக்கோம். ஒத்துமையாக எல்லோரும் வந்து செஞ்சுட்ருக்கோம். எங்களை எவ்வளவோ பேசினாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை நான் வரக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னை வீட்டை இருக்க விடுறதில்ல. அந்த செகண்ட் நான் கோயிலுக்குள்ளே வந்துடுவேன். என்ன இருந்தாலும் எங்கே பார்த்தாலும் எனக்கு சாமி ஞாபகமாகவே தான் இருக்கும். கண்டிப்பாக வந்துடுவேன். வந்து சாமி கும்பிட்டு போவேன். கண்டிப்பாக நான் நினச்சதை கண்டிப்பாக நடத்தி கொடுத்துருக்காங்க. உண்மையுமே நிறைய நடந்திருக்கு. அவங்க நம்பி கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். மனசார சொல்கிறேன். நம்புறவங்களும் கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. எதையுமே வேண்டுன்னா நிறைவேற்றி கொடுப்பா. என் மச்சாண்டார் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும்னு அந்த பொண்ணு விளக்கு போட்டு எல்லாம் பண்ணிச்சு. அதே வருஷம் கல்யாணம், அதே வருஷத்தில் எங்களுக்கு ஒரு பேரன் வந்தான். எல்லாமே அவள் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறா எங்களுக்கு. அதே போல் 2வது ஆப்ரேஷனும் நல்லா வெற்றிகரமாக முடிஞ்சது. இப்போ வரைக்கும் நல்லபடியாக இருக்கிறாங்க. எப்போ வரோமோ
கன்னிமுத்தை வந்து பார்க்காம போகவே மாட்டாங்க. மெயினானது நம்ம எல்லைக்குள்ளே இருக்கிற சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு வருவாங்க. வர மக்களுக்கு எல்லாத்துக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. இனிமேலும் இதே போல் நல்லபடியாக கன்னிமுத்து மேலுக்கு மேலும் வரணும் அப்படின்னு சொல்லி தாங்க எங்கே போனாலுமே சாமி கும்பிட்டே தான் இருப்பாங்க. எல்லாத்துக்குமே நீ தான் அத்தை துணை அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமே கும்பிடுவாங்க. நம்ம குடும்பத்துக்குன்னு இல்லைங்க, எல்லா குடும்பமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் கும்பிடுவோம் நாங்கள். அவங்க நினச்சி எடுத்து நடத்துகிறாங்களா இல்லையாலோ ஆற்ற நடத்திக்கிடுவாங்க. நான் எது சொன்னான்னு நினச்சாலுமே அதே ஆற்ற நடத்திடுவோம். அதே மாதிரி தாங்க கொஞ்ச நாள் அப்படியே இருந்துச்சுங்க. அப்புறம் சில நாள் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப கோயிலுக்கு வரக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சுங்க. எனக்கு வீட்டு வேலை ஆரம்பிச்சேங்க. 7 வருஷம் வீட்டு வேலை நின்று போச்சுங்க. பையனுக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆகி போச்சு. வீட்டை விற்றுட்டு போயிடலாங்கிற அளவில் பண்ணுறது. அம்மா சாமி தாயே நீ தாங்க இது எனக்கு என் குழந்தைகள் கூட்டிகிட்டு எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு வந்து அழுது அந்த கோயிலில் உட்காந்து 24 மணி நேரம் கண்ணீரே வடிச்சிட்டு இருந்தேன். அந்த ஆத்தன் ஊட்டையே கையுள்ளே என் மக்களையும் கையுள்ளே என் மக்களே எல்லாத்துலேயும் இருந்து என் மக்களையும் காப்பாற்றிடுச்சுங்க சார். என் கண் படவே இங்கே குழந்தை இல்லைன்னு வேண்டியிருக்காங்க. அவங்களுக்கு குழந்தை கொடுத்துருக்கா, அது ட்வின்ஸு. அது வரைக்கும் நான் சந்தோஷப்படுறேன். எனக்கு இந்த கோயில் இன்னும் நான் வந்து இதில் வேலை செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அதுக்கு இந்த ஆத்தா தான் எனக்கு வந்து உறுதுணையாக வந்து காப்பாற்றணும். எங்கள் வீட்டுக்கார் எப்படி இருந்தாங்கன்னு நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கு ஆப்போசிட்டாக என்னை எங்கள் வீட்டுக்காரை மாற்றி கொடுத்துருக்கா. அதை விட இன்னொன்று என்னென்னா, என் பையனுக்கு ஃபிக்ஸ் இருக்குது. ஆனால் அவனுக்கு ரொம்ப முடியாமல் ஐசியூவில் எடுத்துகிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்கல. பொன்மணிமா வந்துட்டு உன் பையனுக்கு ஒன்றும் நடக்காது, நம்ம ஆத்தா இருக்கான்னு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க. அதை கொண்டு போனேன். என் பையன் என்னை கண்ணு முழிச்சு பார்த்துட்டான். பல்செல்லாம் ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தோம். ஆனால் என் பையன் என்னை கண்ணு முழிச்சு பார்த்து அம்மான்னு கூப்பிட்டான். அதுவும் இந்த ஆத்தா கொடுத்த பொக்கிஷன் தான் எனக்கு. அப்புறம் இந்த ஆத்தாவோட ஸ்பெஷல் என்னென்னா, எங்கள் ஆத்தா கன்னிமுத்து மாரியம்மா. அவள் வந்து குழந்தை தான். அவள் எங்கள் எல்லாத்தையும், அவள் குழந்தையா இருந்தாலும் அவள் தான் எங்களுக்கு அம்மா. எல்லாமே நல்லபடியாக பார்ப்பா. அவளை நம்பி வந்தால் எதுலேயும் தோற்று போனோங்கிற சரித்திரமே கிடையாது. அவள் வந்து என்ன சொல்கிறது, அவளை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எங்கள் அம்மா எப்பவுமே குழந்தை, ஆனால் எங்களுக்கு அம்மா. இந்த அம்மா எல்லாத்துக்கும் நல்லதை தான் செய்வா. வந்து நம்பினவங்களை காப்பாற்றுறா. நல்லபடியாக எங்களெல்லாம் காப்பாற்றி தாங்க வர்றா. எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சு. இவளை நினச்சிட்டே போனேன். அவருக்கு நல்லபடியாக ஆப்ரேஷன் நடந்தது. எல்லாமே நல்லதாகவே நடக்குது தம்பி. நான் நினைக்காம மட்டும் இருக்க மாட்டேன். இன்னும் திறக்கலையே தாமியே அப்படின்னு தான் ரொம்ப முறையிட்டு இருப்பேன். அதே மாதிரி என் தங்கச்சி அப்படித்தான் இங்கே கோச்சிட்டு அவங்க வீட்டுக்காரோட வந்து அப்படி இந்த அம்மாட்ட வந்து வேண்டி அவங்களோட சேரணும்னு சொல்லி போட்டு வேண்டி எல்லாம் பண்ணிட்டு போனா. அப்படி அவங்க வீட்டுக்காரோட சேர்ந்துட்டா. அப்படி எல்லாமே அந்த அம்மா எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லபடியாக கொடுக்குறா. அப்படி அதே மாதிரி நான் நினச்சேன், இவன் நைட்டு வந்து நீ நேராக போ அப்படின்னுச்சு. நைட்டு 12 மணிக்கு நான் எந்திரிச்சு வந்தாக்கில் அவள் வந்து வெளியே நின்று இருந்தா, கொலுசு போட்டு குழந்தையோட நின்று இருந்தா. நான் வந்து காலில் உளுந்து கும்பிடுற மாதிரி இருக்கு. நான் எப்படி எழுந்து வந்தேனே எனக்கு தெரியல. அது யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஆத்தா கனவுல வந்தால் நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அவள் என்கிட்ட வரமாட்டான் மறுபடியும். அதை வச்சு கடவுள் வந்து இவ கன்னிமுத்து தாய் கோயமுத்தூரில் காந்திமா நகரில் இருக்கா. அந்த சாமி ரொம்ப சத்து வாழ்ந்தவ. எல்லாருக்கும் குழந்தை இல்லைன்னா குழந்தை பைக்கும் கொடுப்பா. கணவர் இல்லைன்னா கணவரை கூட்டின்னு வந்து அவள் அந்த மனசில் என்ன இருக்குதோ அது வந்து நல்லபடியாக செய்வா. சர்ப்பமும் இருக்குது, அம்மாவும் இருக்கிறாங்க. நல்லபடியாக இது மேலும் 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 நல்லபடியாக வரும். என் கண்ணை வந்து காப்பாற்றிட்டா அவளுக்கு என்ன நான் செய்யணுமோ அதை நான் செஞ்சிருவேன். இன்னும் நான் செய்யலை. இப்போ தான் 1.5 மாதம் ஆகுது. நான் நல்லபடியாக இன்னும் நல்லபடியாக நடந்து நான் வேலை வெட்டிக்கு போய் நான் நிம்மதியாக இருந்தேனாக்கெலாம் அந்த ஆத்தாளுக்கு நான் எல்லாமே செய்வேன். இதுதான் என்னுடைய கொள்கை, என்னுடைய பேச்சு. கன்னிமுத்தம்மா நல்லபடியாக எங்களை எல்லாத்தையும் காப்பாற்றுற, சொன்னதை கொடுப்பா, அள்ளி கொடுக்குறா. 15 வருஷம் 12 வருஷம் 10 வருஷம் குழந்த பாக்கியம் அம்மா எனக்கு இல்லை, குழந்த பாக்கியம் வேணுமா அப்படின்னா அம்மாட்ட வந்து 2 கனி மட்டும் வாங்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லுவேன். அம்மா மடியில் வச்சு எடுத்து கொடுப்பேன். அடுத்த 2 மாதத்தில் வந்து எங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடச்சிதம்மா, நீங்கள் என்ன கேட்குறீங்க எங்கள் சக்திக்கு தகுந்து செய்கிறோம் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்லியிருக்கிறாங்க. அதை நிறைவேற்றிட்டும் போயிருக்கிறாங்க நிறைய பேர் மக்கள். இங்கேயும் வந்து விளையாண்டுட்டு இருக்கிறா. நாகக்கண்ணி விளையாண்டுட்டு இருக்கிறாப்புல. அம்மா சச்சுருவா வருவா, பேசுவா. பார்த்துருக்கிற பேசியிருக்கிறா, கூடவே வருவா. அதான் பாக்கியம் எனக்கு உண்மையிலுமே சத்தியமாக கன்னிமுத்தோட பாக்கியம்தான் எனக்கு இந்த பாக்கியம் கிடச்சது.